எல்லாருக்கும் வணக்கம். டிஎன்பிசி குரூப் 4 2025 குரூப் 1 தேர்வு வந்து நடத்துனாங்க. அதனுடைய டென்டேட்டிவ் ஆன்சர் கீ வந்து வெளியிட்டிருக்காங்க. அதுக்கு எந்தெந்த கொஸ்டினுக்கு எந்தெந்த ஆன்சர்லாம் சரியானது கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இதில் எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கீழ்கண்டவற்றில் எது சரியான கூற்று அப்படிங்கிறதுல இதுக்கான டென்டேட்டிவ் ஆன்சருக்கு எது கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆப்ஷன் சி 2 மற்றும் 3 சரி அப்படிங்கிறது தான் கொடுத்துருக்காங்க. அதாவது நேரான அல்கீன்களை காட்டிலும் வளைவு அல்கீன்களுக்கு உயர்ந்த ஆக்டேன் எண் உண்டு. அதே மாதிரி நேரான அல்கீன்களை காட்டிலும் அல்கீன்களுக்கு அரோமேட்டிக் ஹைட்ரோ கார்பன்களுக்கும் அதிக ஆக்டேன் எண் கொண்டது அப்படிங்கிறது இந்த ரெண்டும் சரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்த விஷயம் பாருங்கள், ஹார்மோன்களை அவை உண்டாக்கும் நோய்களோடு பொறுத்துக. அதில் ஆப்ஷன் சி தான் சரின்னு கொடுத்துருக்காங்க. இன்சுலின் வந்து நீரிழிவு நோய், தைராக்சின் அப்படிங்கிறது கழலை நோய், அப்புறம் குளுக்கோடைடு அப்படிங்கிறது குஸ்டிங் சிண்ட்ரோம் அப்படிங்கக்கூடியது, வளர்ச்சி ஹார்மோன் வந்து அக்ரோமிகாலி அப்படிங்கக்கூடிய நோயை ஏற்படுத்தும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கான சரியான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி. அடுத்து சரியாக பொருத்தப்பட்டதை தேர்ந்தெடுக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதற்கான சரியான ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2 மற்றும் 3 சரி. பச்சையம் ஏ, பச்சையம் பி. C55H72O5N4Mg அப்படிங்கிறது பச்சையம் ஏவையும், பச்சையம் பிக்கு வந்து C55H70O6N4Mg அப்படிங்கிறது 2 மற்றும் 3 சரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து விக்டர் ஆம்ரோஸ் மற்றும் கிரே ரவ்கூன் ஆகியோரின் எந்த கண்டுபிடிப்பிற்காக மருத்துவத்தில் நோபல் விருது வழங்கப்பட்டது அப்படின்னா மைக்ரோ ஆர்என்ஏ அப்படிங்கிறது தான் சரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து பின்வரும் கூற்றுகளில் எவை ககன்யான் விண்வெளி திட்ட வீரர்களை தேர்ந்தெடுத்துதல் மற்றும் பயிற்சி குறித்து சரியான கூற்றுக்கள் அப்படின்னு கொடுத்துருந்ததில் இதில் நமக்கு சரியான ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆப்ஷன் டி 1 மற்றும் 3 சரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏன்னா இதில் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் இந்த கொஷின். இதில் வந்து திருவனந்தபுரம் அப்படிங்கிறது வராது, பெங்களூர் அப்படின்னு கொடுத்துருந்தா சரி. கேள்வி வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கேள்வி மற்றும் விடை இறுதி முடிவிற்காக வல்லுநர் குழுவின் முன் வைக்கப்பட உள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் நமக்கு இதுவரை இன்னும் கொடுக்கல. அடுத்து 7வது கேள்வி, உயிர் வேதியியலில் ஆக்சிஜன் தேவை என்பது நீரில் டேஸ் பயன்பாட்டின் போது நுகரப்படும் ஆக்சிஜன் அளவு ஆகும் அப்படின்னா நுண்ணுயிர் அப்படிங்கிறது சரியான ஆன்சர்னு கொடுத்துருக்காங்க. நுண்ணுயிர். பின்வரும் பழங்குடியினரில் யார் கால்நடை பராமரிப்பிற்காக செயல்படுகிறார்கள் அப்படின்னா ரபாட்ஸ் அப்படிங்கிறது சரியான ஆன்சராக கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி விட்டுட்டோம். பின்வருவற்றில் எது முதல் இந்திய புவிசார் செயற்கைக்கோள் அப்படின்னா இன்சாட் 3D அப்படிங்கிறது சரியான ஆன்சர்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து நாட்டின் வளர்ச்சி உட்கட்டமைப்பு வசதியை சார்ந்தது, போக்குவரத்து மற்றும் தொலைத்தொடர்பு பொருளாதார வளர்ச்சியின் முதுகெலும்பு ஆகும். ஸோ இரண்டுமே நமக்கு சரி. ஏ மற்றும் ஆர் சரி. ஆர் என்பது ஏவிற்கான சரியான விளக்கம். ஆர் என்பது மிகச்சரியான விளக்கம் ஏ ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்த கேள்வி, இந்த கொஸ்டினும் நமக்கு வந்து இதுக்கான ஆன்சர் வந்து நமக்கு இதில் கொடுக்கல. ஸோ இது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். கால வரிசைப்படி அடுக்குக அப்படிங்கிறதுல ஆப்ஷன் ஏ சரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு சம்ப்ரான் சத்தியாகிரகம், அடுத்து அகமதாபாத் மில் வேலை நிறுத்தம், 3வது கேதா சத்தியாகிரகம், 4வது ரவுலட் சட்டம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ. அடுத்து இந்திய மறுமலர்ச்சி கல்வியின் பங்களிப்பு எவ்வாறு உதவுகிறது? இதற்கான சரியான ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆப்ஷன் 2 மற்றும் 3 சரி. அதாவது ஆப்ஷன் பி அப்படிங்கிறது சரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பின்னொரு பொறுத்துக. ஆப்ஷன் சி சரி. இதில் பேஸ்வா அப்படின்னா முதலமைச்சர், அமர்த்தியா அப்படின்னா நிதியமைச்சர், சச்சிவா அப்படின்னா கண்காணிப்பாளர், சுமத்தி அப்படின்னா அயல்நாட்டு செயலாளர். ஸோ இதில் இந்த லாஸ்ட்டாக இருக்கலாம் சுமத்தி அப்படிங்கிறத நல்லா தெளிவாக பார்த்துடுங்க. அயல்நாட்டு செயலர். ஒரு பொறுத்துக்க கொடுத்துருந்தாங்க இந்திய உலகம் இதழ். இதில் ஆப்ஷன் எது சரி அப்படின்னா ஆப்ஷன் ஏ இந்திய உலகம் இதழ் அப்படிங்கிறது டியூவான், டெலிகிராப் இதழ் அப்படிங்கிறது மெக்கன்லி, பெங்கால் கிர்கார் இதழ் அப்படிங்கிறது சார்லஸ் மெக்லின், கல்கத்தா இதழ் அப்படிங்கிறது ஜே.எஸ். பக்கிங்காம். 4321 அப்படிங்கிறது சரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து 1940களில் சினிமா பிரபலமாக இருந்தது.
சினிமா கலைஞர்கள் மூலம் அண்ணா தனது லட்சியங்களை அடைய முடிந்தது. இதுக்கான சரியான ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. ஆர் என்பது ஏவிற்கான சரியான விளக்கம். அடுத்து கீழ்கண்டவற்றில் எந்த கூற்று சரியாக பொருந்தியுள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கதர்கட்சி அப்படிங்கிறது லாலா ஹர்தயால். கதர்கட்சி அப்படிங்கிறது லாலா ஹர்தயால் அப்படிங்கிறது சரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து 1908ஆம் ஆண்டு சுப்பிரமணிய சிவா தமிழ்நாட்டில் உள்ள தூத்துக்குடியில் போராட்டத்திற்கு பிரச்சாரம் செய்தார். எந்த மாதம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பிப்ரவரி மார்ச் 1908. பின்வரும் அறிக்கையில் எது உண்மையானது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான சரியான ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டி, அதாவது 1, 2, 3 சரி, 3மே சரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 1976 ஏப்ரலில் தேசிய மக்கள் தொகை கொள்கை பிரகடனப்படுத்தப்பட்டது. இது சுகாதாரம், ஊட்டச்சத்து மற்றும் பெண் குழந்தைகளுக்கு கல்விக்கு அதிக முக்கியத்துவம் அளித்தது. இதன் இலக்கு இறுதியில் 2 குழந்தைகளை கொண்ட சராசரி குடும்ப அளவாக இருந்தது. ஸோ இதில் 3மே சரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து சத்யஜோதக் சமாஜ் 1873 தோற்றுவித்தர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோதிராவ் பூலே அப்படிங்கிறவங்க தோற்றுவித்திருப்பாங்க 1873. அடுத்து கீழ்கண்டவற்றுள் எது தெற்கு பகுதியில் நிறுவப்பட்ட கிறிஸ்துவ அமைப்பின் முதல் ஆசிரமம் எது அப்படின்னா ஆப்ஷன் பி கிறிஸ்துவ குல ஆசிரமம் திருப்பத்தூர். எங்கே? திருப்பத்தூர். எது முதல் கிறிஸ்துவ அமைப்பின் முதல் ஆசிரமம் அப்படின்னா திருப்பத்தூரில் நிறுவப்பட்ட கிறிஸ்துவ குல ஆசிரமம். அடுத்து தலைக்கோட்டை போர் டேஸ் என்றும் அழைக்கப்படுகிறது அப்படின்னா ராகா காசி தங்காடி போர் தான் தலைக்கோட்டை போர் அப்படின்னு அழைக்கப்படுது. அதுக்கப்புறம் சிவாஜி சுதந்திர அரசராக முடிசூடப்பட்ட இடம் எது அப்படின்னா ராய்காட் அப்படிங்கிறது தான் சரி. அடுத்து சிந்து சமவெளி நாகரிகத்தில் முக்கிய ஏற்றுமதி பொருட்களாக உள்நாட்டு வாணிபத்தில் கருவப்பட்டது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் வந்து என்னதெல்லாம் அப்படின்னா 1, 2, 3, 4. சில சேனலில் வந்து இந்த கால்நடைகள் அப்படிங்கிறது வராது அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. ஆனால் நம்ம கொடுக்கப்பட்ட டென்டேட்டிவ் ஆன்சர் கீழே இதுவும் இருக்குது. பருத்தி, மரம், உணவு தானியங்கள், கால்நடைகள். பிரம்மஞான சபையின் நோக்கம் யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி 1, 2 சரி, அதாவது கர்மா, யோகா மற்றும் இந்திய தத்துவத்தின் மீது நம்பிக்கை, உலகளாவிய ஆன்மீக சகோதரத்துவம். 6வது கேள்வி மண்டல மன்றங்கள் அவற்றின் தோற்றத்திற்கு அரசியலமைத்து கடமைப்பட்டுள்ளது. மண்டல மன்றங்கள் மற்றும் மொழி அடிப்படையில் மாநிலங்களை மறுசீரமைப்பின் தர்க்க ரீதியான விளைவாகும். ஏ இஸ் ராங், ஆர் சரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மண்டல மன்றங்கள் அவற்றின் தோற்றத்திற்கு அரசியலமைப்பிற்கு கடமைப்பட்டுள்ளது. அடுத்து பணியிடங்களில் பெண்களுக்கு பாலியல் துன்புறுத்தல் தடுப்பு மற்றும் சட்ட தடுப்பு துடைப்பு தடை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 2013. கீழ்கண்டவற்றை கால முறைப்படி வரிசைப்படுத்து அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் ஆப்ஷன் சி தான் சரி. 4, 1, 2, 3. ஃபஸ்ட்டு ஏகே கோபாலன் வெர்சஸ் மദ്രാஸ் அரசு, அடுத்து கோலக்நாத் வெர்சஸ் பஞ்சாப் மாநிலம், அப்புறம் கேசவனந்தா பாரதி மற்றும் கேரளா, அதுக்கப்புறம் மினர்வா மில்ஸ் லிமிட் வெர்சஸ் இந்தியா. இதில் எது சரி அப்படின்னா ஆப்ஷன் சி. சரியான வரிசை என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்திய தடுப்பு காவல் சட்டம் வந்து 1950. தேசிய அவசரகால சட்டத்திற்கு ஜெரால்டு ஃபோர்டு கையெழுத்திட்ட ஆண்டு 1976. இந்தோ பாகிஸ்தான் போர் 1971. வெளிநாட்டு பரிவர்த்தனை பாதுகாப்பு மற்றும் கடத்தல் செயல்பாடுகள் தடுப்பு சட்டம் 1974. ஆப்ஷன் சிங்கிறது சரி. கீழ்கண்ட வாக்கியங்களை கருதுக, சரியான விடையை தேர்ந்தெடுக்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் ஆப்ஷன் எது சரி அப்படின்னா 1, 2, 3 மட்டும் சரி. சரியா? 1, 2, 3. ஜனவரி மாதம் 30 தேதி அண்ணல் காந்தியடிகள் மறைந்த தினம் சரிதான். ஜனவரி மாதம் 23ஆம் நாள் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸின் பிறந்த தினம் சரி. ஏப்ரல் மாதம் 14ஆம் நாள் அண்ணல் அம்பேத்கரின் பிறந்த தினமாகும் அப்படிங்கிறதும் சரி. சர்தார் வல்லபாய் படேலின் பிறந்த தினம் அக்டோபர் 13 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது மட்டும் தவறு. அடுத்து ஒரு கூற்று காரணம். இதில் வந்து ஏ மற்றும் ஆர் இரண்டும் கூற்றும் சரி. ஆர் என்பது ஏவிற்கான சரியான விளக்கம். காற்று மாசுபாட்டை கட்டுப்படுத்துவதில் சீனாவிற்கும் இந்தியாவிற்கும் இடையே இருக்கும் மிகப்பெரிய வேறுபாடானது அதனை சூழ்ந்திருக்கக்கூடிய வெகுஜன அரசியலாகும் என்பதை காண முடிகிறது. காற்று மாசுவை கட்டுப்படுத்துவதில் சீனா வரலாற்று நிறுவன அணுகுமுறையை பயன்படுத்துவதே ஆகும். இந்த இரண்டும் சரி. அடுத்து கீழ்கண்டவற்றில் எவை தமிழ்நாடு பாதுகாப்பான மற்றும் நெறிமுறை செயல் நுண்ணறிவு கொள்கை 2020 நோக்கங்கள். இதில் வந்து 1 மற்றும் 3 மட்டும் சரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க.
பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு அனுமதிப்பிற்கு முன்னர் செயற்கை நுண்ணறிவு முறைகளை திறனாய்வு செய்யும் வழிகாட்டு நெறிமுறைகளை வகுக்க வேண்டும். அதே மாதிரி தமிழ்நாட்டில் செயற்கை நுண்ணறிவு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டிற்கான முதலீடுகளை ஈர்த்தல். இது இரண்டும் சரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் பாருங்கள். பின்வருவற்றில் தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005 நோக்கங்களை தேர்வு செய்ய அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் 1 மற்றும் 2 மட்டும் சரி. அடுத்து, இந்தியாவில் லோக் ஆயுதாவை முதலில் நிறுவிய முதல் மாநிலம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மகாராஷ்டிரா. லோக் ஆயுதாவை நிறுவிய முதல் மாநிலம் எது அப்படின்னா மகாராஷ்டிரா. அடுத்து, பின்வருவற்றுள் இந்திய தேர்தல் ஆணையம் குறித்து சரியானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1 மற்றும் 2 சரி. 1 மற்றும் 2 சரி. பாராளுமன்றம், சட்டப்பேரவைகள் மற்றும் குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர் ஆகியோர்களுக்கு தேர்தல் நடத்துவது. தேர்தல் யாரோட வேலை? இந்திய தேர்தல் ஆணையம். இந்தியாவின் முதல் பெண் தலைமை தேர்தல் ஆணையர் திரு BS ராமாதேவி. ராமாதேவி அப்படிங்கிறவங்க முதல் பெண் தலைமை தேர்தல் ஆணையர். ஸோ அடுத்து, சரத்து 257A 42வது அரசியலமைப்பு திருத்தம். சரத்து 131 அப்படிங்கிறது மானிய உச்சநீதிமன்றம். 131ங்கிறது உச்சநீதிமன்றம். சரத்து 245 அப்படிங்கிறது நமக்கு மாநில அதிகார வரம்பு. சரத்து 275 அப்படிங்கிறது மானிய உதவி. ஆப்ஷன் A 5341 அப்படிங்கிறது சரி. ஸோ அடுத்து, சரியான இணையை தேர்வு செய்ய. இதில் நிதிக்குழு பற்றியும் அவங்க ஏற்படுத்தினவங்களை பற்றியும் கொடுத்துருப்பாங்க. 4வது நிதிக்குழு. இதில் எது சரி அப்படின்னு பார்த்தோன்னா 2 மற்றும் 4 சரி. 2 மற்றும் 4 சரி. 10ஆம் நிதிக்குழு திரு KC பந்த். 6வது நிதிக்குழு டாக்டர் ராஜமன்னார். அடுத்து, ஊராட்சிகளின் நிதி நிலைமைகளை சீராய்வு செய்யும் அதிகாரம் இந்திய அரசியலில் சாசன விதியின் கீழ் செயல்படுகிறது. எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆர்டிகல் 243 I. 243 I. அடுத்து, மாநில சட்டமன்ற உறுப்பினர் தகுதிகள் குறித்து பின்வரும் கூற்றுகளில் எது உண்மை அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1 மற்றும் 2 சரி. 25 வயது நிரம்பியவர்கள் சட்டப்பேரவைக்கு தகுதியானவர்கள். 30 வயது நிரம்பியவர்கள் சட்ட மேலவைக்கு தகுதியானவர்கள். அடுத்து, சென்னை மாகாண சட்டப்பேரவை எப்போ உருவாக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்திய கவுன்சில் சட்டம் 1861. சென்னை மாகாண சட்டப்பேரவை டேஸ் சட்டப்படி உருவாக்கப்பட்டது அப்படின்னா இந்திய கவுன்சில் சட்டம் 1861. அடுத்து, கீழ்காணும் வரவு செலவு திட்டத்தினுடைய இயற்சியலின் நிலைகளை ஏறு வரிசைப்படி எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கான சரியான ஆன்சர் என்ன அப்படின்னா C 4132. இது ஃபஸ்ட்டு துறைகள் மற்றும் குழுக்களினுடைய ஆய்வு. அதுக்கப்புறம் மானிய கோரிக்கை மீதான வாக்கு எடுப்பு. அடுத்து, நிதி ஒதுக்கீடு மற்றும் மசோதா நிறைவேற்றம். அடுத்து, நிதி மசோதா நிறைவேற்றம். அடுத்து, பின்வருவற்றில் குடியரசுத் தலைவருக்கான வாக்காளர் குழாம் குறித்தவற்றுள் சரியானது எது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் C மக்களவை மற்றும் மாநிலங்களுக்கு தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் மற்றும் மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாரும் சேர்ந்து தான் என்ன பண்ணுவாங்க, குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் உறுப்பு 51A ஆனது வெளிப்படையாக அரசிற்கு அடிப்படை கடமைகளை விதிக்கவில்லை. அப்புறம் குடிமக்கள் ஒவ்வொருக்கும் உள்ள கடமைகளின் தொகுப்பே அரசின் கடமையாகும். ஸோ இதில் கூச்சு மற்றும் ஆர் இரண்டும் சரி. ஏ என்பது கூச்சிற்கான காரணமும் சரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து, இதில் எது சரியான ஆன்சர் அப்படின்னா 2 மற்றும் 3 சரி. அரசியலமைப்பு 21 அப்படிங்கிறது கல்வி உரிமை. அடுத்து, அரசியலமைப்பு 34 என்பது அடிப்படை உரிமைகளில் மாற்றம் செய்யும் நாடாளுமன்றத்தின் உரிமை. ஒன்றியம் என்ற சொற்றொடரில் இடம்பெற்றுள்ள ஒன்றியம் என்ற சொல் டேஷ் நாட்டின் அரசியலமைப்பிலிருந்து எடுத்தாளப்பட்டுள்ளது அப்படின்னா கனடா அரசியலமைப்பு. இந்த ஒன்றியம் அப்படிங்கக்கூடிய அந்த சொல் எங்கேருந்து எடுத்துக்காங்க அப்படின்னா கனடா. அடுத்து 46. இதுக்கான சரியான ஆன்சர் என்ன அப்படின்னா 1 மற்றும் 3. அதாவது உயர் நீதிமன்றங்கள் குறிப்பிட்ட நீதி பேராணைகளை பிறப்பிக்கும் அதிகாரம் 226. அதுக்கப்புறம் 2 அல்லது அதிக மாநிலங்களுக்கு பொதுவான உயர் நீதிமன்றம் அமைத்தல் 231. அதுக்கடுத்து இதுக்கான சரியான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் B 1 மற்றும் 4 சரி. 1 மற்றும் 4 சரி. அடுத்து 48. இதில் எது சரி அப்படின்னா ஆப்ஷன் A 1 மற்றும் 2 சரி.
தமிழ்நாடு அரசு தொழில் முன்னேற்றக் கழகம் என்ற அமைப்பு தமிழ்நாடு அரசால் கீழ்கண்ட தொழில் அமைப்பினை வளர்ப்பதற்காக உருவாக்கப்பட்டது அப்படின்னா கனரக தொழிற்சாலை மற்றும் நடுத்தர தொழிற்சாலைகள். ஸோ இந்த 49வது கேள்வி, அதாவது பிரதான் மந்திரி ஜன்ஜாதி ஆதிவாசி நியாய மகா அபியான் திட்டத்தின் நோக்கம். இது இந்த கொஸ்டினுக்கும் நமக்கு 10 ஆன்சர் கீ இன்னும் கொடுக்கல. அடுத்த 50வது கேள்வி, பின்வரும் சொல் 1962ஆம் ஆண்டு சீன படையெடுப்பை அடுத்து நிறைவேற்றப்பட்ட சட்டம் எது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பிரிவினைவாத தடுப்புச் சட்டம். ஆப்ஷன் 1 மட்டும் பிரிவினைவாத தடுப்புச் சட்டம். ஸோ இதில் இருக்கக்கூடிய 50 முக்கியமான கேள்விகளில் இருக்கக்கூடிய 10 ஆன்சருக்கு நம்ம பார்த்துருப்போம். இதில் இருக்கக்கூடிய மீதி கேள்விகளை இதுக்கு அடுத்து வரக்கூடிய பார்ட் வீடியோவில் நம்ம பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இதில் எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோல் மீண்டும் ஒரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.